எல்லோரும் எதிர்பார்த்தபடியே மார்ச் 18ஆம் தேதி அந்த அறிவிப்பை வெளியிட்டார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட திருச்சி தொகுதியில் துரை வைகோ போட்டியிடுவார் என்ற அந்த அறிவிப்பு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அதன் நீட்சியாக மார்ச் 24ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் வெளிவந்த அந்த செய்தி அனைவரது பார்வையையும் மதிமுக பக்கம் திருப்பியது. அதற்கு காரணம் மதிமுகவின் ஒற்றை சிட்டிங் எம்பி கணேசமூர்த்தி. 1947ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு உட்பட்ட குமரவலசு எனும் கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்தான் கணேசமூர்த்தி. சென்னையில் உள்ள தியாகராஜ கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் பயின்றவர். சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டமும் பயின்றிருக்கிறார். தன் சிறுவயது முதலே அரசியலின் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்த கணேசமூர்த்தி சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலம் தொடங்கி ஹிந்தி எதிர்ப்பு போன்ற பல்வேறு மாணவர் போராட்டங்களில் சில சமயங்களில் பங்கு கொண்டும் சில சமயங்களில் தலைமை தாங்கியும் வழிநடத்தியிருக்கிறார். அந்த காலகட்டங்களில் அறிஞர் அண்ணாவை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கணேசமூர்த்திக்கு ஏற்பட்டிருக்கிறது. 1978ஆம் ஆண்டு திமுகவின் மாணவர் அணி துணை அமைப்பாளராக பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கட்சிக்காக பாடுபட்டதால் கட்சியின் உள்ளும் அரசியல் களத்திலும் மெல்ல மெல்ல வளர்ந்து கட்சி தலைவர்களின் கவனத்தை பெற்றார். 1984ஆம் ஆண்டு திமுகவின் மாவட்ட செயலாளராக ப்ரமோட் செய்யப்பட்டார். 1989ஆம் ஆண்டு தேர்தல் அரசியலில் தன் கணக்கை தொடங்கும் வாய்ப்பை அவருக்கு கொடுத்தது திமுக. எம்ஜிஆர் மறைவுக்கு பின் நடந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சியில் போட்டியிட்டார் கணேசமூர்த்தி. களம் கண்ட முதல் தேர்தலிலேயே 16,000 வாக்குகள் மேலான வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்ற பொழுது ஏற்பட்ட நட்பு கணேசமூர்த்தியின் வாழ்வில் திருப்பு முனையாக அமையும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆம், கல்லூரி காலங்களில் இருந்தே மதிமுக நிறுவனர் வைகோவிடம் நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தார் கணேசமூர்த்தி. திமுகவில் ஏற்பட்ட மனக்கசப்பினால் வைகோ திமுகவிலிருந்து விலகி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய பொழுது நட்பின் காரணமாக தானும் திமுகவிலிருந்து விலகி மதிமுகவில் இணைந்தார். மதிமுக வளரத் தொடங்கிய காலத்தில் இருந்தே மதிமுகவின் முக்கிய முகமாக வலம் வந்த கணேசமூர்த்திக்கு கட்சியில் இணைந்த உடனே ஈரோடு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. மதிமுகவின் பொருளாளராகவும் இருந்திருக்கிறார். 1998ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்டார் கணேசமூர்த்தி. தொடர்ந்து வந்தது 2009 மக்களவைத் தேர்தல். இம்முறை தன் சொந்த மண்ணான ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார். பெரியார் பிறந்த மண்ணிலேயே பெரியாரின் பேரன் EVKS இளங்கோவனை வீழ்த்தி வெற்றி கண்டார். அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 4 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக ஈரோடு மக்களவை தொகுதியில் மட்டுமே வென்றது கணேசமூர்த்திக்கு கூடுதல் சிறப்பாக அமைந்தது. அந்த கட்சியின் தலைவர் வைகோ விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய போதிலும் கணேசமூர்த்தி மட்டும் கட்சியின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்தார். மீண்டும் 2014 மக்களவை தேர்தலிலும் ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டவருக்கு இம்முறை தோல்வியே மிஞ்சியது. தோல்வியினால் தளர்ந்து போகாமல் அடுத்து வரப்போகும் மக்களவை தேர்தலுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். அதேபோல 2019 மக்களவை தேர்தலிலும் ஈரோடு தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு அவரை தேடி வந்தது. ஆனால் மதிமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெறாததால் பம்பரம் சின்னத்தில் போட்டியிடும் வாய்ப்பை தவறியது. ஆதலால் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே கணேசமூர்த்தி போட்டியிட்டு அந்த தேர்தலிலும் வெற்றியை பரிசாக கொடுத்து கட்சி தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மீண்டும் ஒரு முறை காப்பாற்றினார். மீண்டும் 2024 மக்களவை தேர்தலிலும் தனக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்றே நம்பி வந்தார் கணேசமூர்த்தி. ஆனால் ஈரோடு தொகுதியை திமுக தன்வசம் எடுத்துக்கொண்டு திருச்சி தொகுதியை மதிமுகவிற்கு ஒதுக்கியிருந்தது. மதிமுக சார்பாக திருச்சியில் வைகோவின் மகன் துரை வைகோ களம் காண்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதனால் அதிருப்திக்கு உள்ளாகியிருந்த கணேசமூர்த்தி மன உளைச்சலால் பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை பார்த்துவிட்டு திரும்பிய வைகோ மீண்டும் கணேசமூர்த்தியை களம் இறக்குவதே என் விருப்பமாக இருந்தது. கட்சி தொண்டர்களின் கோரிக்கைக்கு இணங்கியே துரை வைகோவை வேட்பாளராக அறிவித்தேன் என மனமுருகியுள்ளார் வைகோ. கணேசமூர்த்தியை சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக களமிறக்க அல்லது அதைவிட பெரிய பதவியை ஸ்டாலினிடம் பேசி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் என வைகோ கூறியிருந்தார். வைகோவின் முடிவை முழுதாக தெரிந்து கொள்ளாமல் கணேசமூர்த்தி எடுத்த இந்த முடிவு கட்சி தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. தற்போதைக்கு கணேசமூர்த்தி நலமாக திரும்பி வர வேண்டும் என்பதே வைகோ மற்றும் கட்சி தொண்டர்களின் பிரார்த்தனையாக உள்ளது.